பண்ணிட்டு ஒரு ஹிந்துக்கள் போய் ஜமாத்தில் போய் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லலை. வக்புன்றது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான பணத்தை நிர்வாகம் பண்ணுகிற நிர்வாக அமைப்பு தான் அது. அதுக்கு மதத்துக்கு சம்பந்தமே அது இஸ்லாம் தான். இந்த இடத்துல இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ உள்ள போய் அர்ச்சனை பண்றதோ முக்கியமான கோயில் பணங்கள் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களே இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இருக்காங்க. ஐஏஎஸ் கேடர்ல எவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க அறநிலையத்துறையில். அது வரல வருங்க. நான் சொல்றது வந்து வக்புக்கு இதுக்குன்றது டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் 4 பேர் 22 பேர் ஒட்டுமொத்த நேஷனல் வக்பு கமிட்டியில். அதில் வந்து 3லேருந்து 4 பேர் மட்டும்தான் பெண்கள் 2 பேர் இருப்பாங்க, நான் முஸ்லீம்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க. மற்றபடி முடிவெடுக்க அதிகாரம் ஃபுல்லாக இஸ்லாமிய சகோதரர்கிட்ட தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மேற்பார்வை பண்ணுறதுக்கான ஒரு பிரதிநிதித்துவம், அவ்வளோதான். தவிர நீங்கள் ஜமாத்துலேயோ மசூதிலேயோ நீங்கள் உள்ளே போகவே முடியாது. நிர்வாகன்றது வேற, கோயில் உள்ள போகின்றது வேற. இந்த அறநிலையத்துறையிலுமே இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு இடத்துல இஸ்லாமியர் தடுத்தாரோ இல்லை கிறிஸ்டியர் தடுத்தாரோன்ற மாதிரி அந்த ஒரு செய்தியாக இருக்கா சொல்லுங்க. இல்ல நம்ம அதெல்லாம் நாம அதுல போக விரும்புறோம். நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுல பேசா நம்ம வந்து இந்த நீங்க ஒரு இந்துக்கள் வந்து நான் இந்து கோயில்ல வந்து நான் வந்து ஒரு இந்து இல்லை, ஆனால் நான் உங்கள் சமுதாயத்தை நான் மதிக்கிறேன். இப்போ திருப்பதி கோயிலில் நான் இந்துஸ் போனால் என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? ஜெகன்மோகன் ரெட்டி நான் இந்து, அவர் கிறிஸ்டியானிட்டி இப்போ ஃபாலோ பண்ணுறாரு. அவர் திருப்பதிக்குள்ளே எப்போ போனாலும் கீழே ஒரு லெஜர் சைன் பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? நீ பவன் கல்யாணுடைய ஒய்ஃப் சில கோயிலில் நம்ம எழுதியே போட்டுருவோம், நான் இந்துஸ் நாட் அலோட் இந்த டெம்பிள் எழுதியே போட்டிருப்பாங்க. அந்த ஆகம விதியை அவங்க நம்புகிறாங்க, அவங்க நம்புகிறாங்க அந்த ஆகம விதியை, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இப்போ ஜமாத்துலேயோ ஒரு மசூதிலேயோ ஒரு நான் இந்துஸ் ஒருத்தன் வேலை செய்கிறான்னு உங்களுக்கு ஒருத்தரை காட்ட முடியுமாங்க? எங்கன்னா காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் எதனா ஒரு இதில் காட்டுங்க. அப்படி நீங்கள் சர்ச்சில் காட்டினா கூட அவனை கன்வெர்ட் பண்ணுவானுங்க. உடனே ஒரு 4 மாதம் வேலை செய்வான், 5 மாதம் அவனுக்கு பிரிட்டோன் பேரை வச்சு நீ இனிமேல் இதை ஏசு தாண்டா அவனுக்கு எல்லாம் சொல்லி கன்வெர்ட் பண்ணுவானுங்க. ஆனால் இஸ்லாமிய சகோதரி யாருமே நான் மதத்தை, ஏன்னா கல்யாணமே சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்கள் நடைமுறைக்கு சொல்கிறேன். இஸ்லாமிய சகோதரில் என் நண்பர்கள் தான், நடைமுறைக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு இந்து பொண்ணும் முஸ்லீம் பொண்ணும் இந்து பையனும் காதலிக்கிறாங்க. அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து இந்துக்காக கன்வெர்ட் ஆகுதா? கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டுமா வைப்பாங்க, அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாங்கள் மதத்துக்கு எதிரானல, நீங்கள் இஸ்லாமிய கன்வெர்ட் ஆகிக்கோ. கன்வெர்ட் ஆகிறாங்களா இல்லையா? நீங்கள் மறுக்க முடியுமா அதை? சில பேர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு வைங்க, இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணாங்க நான் இந்துவாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒத்துக்கிட்டு கன்வெர்ட் ஆகிறானா இல்லையா? அப்புறம் தனிப்பட்ட விருப்பம்ல நான் அது உள்ள போக விரும்புங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் கேஸ் அங்கே இருந்தாலும் உங்களை மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே இந்து அறநிலையத்துறையில் அப்படி கிடையாது.